ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கீழே இந்த வேலையை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. தகுதியிலாக என்னை தகுதிப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நிறுத்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுக்கு என்று ஆண்டவரை கொடுக்கப்பட்ட சத்தியத்துடைய உண்மைகளை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள எங்களோடு கூட இடைவெளி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தேவனாய் கர்த்தர் பொறுப்படுத்தி ஒவ்வொரு ரத்த கோட்டைகளாக மூடிக்கொள்ளும். தடைகள் மாறட்டும், ஆசோதர் கர்த்தரும் புதிய மக்களால் செலுத்தும் ஏசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் உட்காரவும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த நாளிலே இரண்டாவது நாள் ஒன்று. நேற்றைய தினத்தில் நாம் சத்தியத்தை சத்தியமாய் கேட்டோம். சத்தியம் நம் மனதுக்குள்ளே பயந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆமென். மிக அழகாய், தெளிவாய், திட்டமாய், நமக்கு புரியும்படியாய் அவர் பேசினதான ஒரு உண்மை. 3 தலைப்பை அவர் நமக்கு முன்பாக வைத்து ஐயா பேசினாங்க. ரொம்ப அழகாய் இருந்ததான ஒரு உண்மை. அதில் ஆரம்பத்தில் பேசும்போது அவர் சொல்லியதானே சிறுபான்மை காரியங்களை வெளிப்படுத்தினார். அதை வெளிப்படுத்தும் போது சொல்லப்பட்டதான காரியங்கள், ஒன்று கிறிஸ்தவர்கள், இந்து, முஸ்லீம், அதுக்கு அடுத்தபடி சீக்கியர்கள், இப்படியெல்லாம் என்ன பண்ணாரு நம்ம மத்தியில் அவங்க சொன்னாங்க. இவங்கெல்லாம் யார்? இவங்க சிறுபான்மையினர் அப்படின்னு சொன்னார். அந்த சிறுபான்மையினர் கூட சிறுபான்மையினர்களுக்கு உதவியா இல்லை என்றதையும் சுட்டி காட்டுறார். யார் யாரை உதவியா இருக்கணும்? யார் யாரை உதவியா இருக்கணும்? நாம தான் சிறுபான்மையினர் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு நாம் என்ன பண்ணணும்? உதவியா இருக்கணும். ஆனால் நாம் என்ன பண்றது இல்லை, உதவியா இல்லை என்பதை கூட அவர் ரொம்ப அழகா சொன்னார். அதை சொல்லிட்டு ஒரு பாட்டும் பாடினார். ஏன் அப்படின்னு சொன்னா, நாம நம்மையே வளரக்கூடாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் முன்னேறணும்ல, அவங்களை எப்படியாவது கீழே இருக்கணும். அந்த ஒரு மனப்பாங்கு நம்ம இடத்துல காணப்படுகிற உண்மை. யார் இடத்துல? இந்த சிறுபான்மை என்றுதான நிலைகள் இருக்கிற இடத்துல காணப்படுகிற உண்மை. பள்ளிப்பட்டு பகுதியில் நான் ஊழியப்பட்டு இருந்தோம். அப்போது ஒரு பெரிய மளிகை ஸ்டோர், ஷாய் ஸ்டோர் சினிமா பார்த்துட்டு வரும்போது மக்கள் அந்த கடைக்குள்ள இருந்து பயங்கரமாக புகை வெளியே வருதா, உள்ள எரியுது, புகை மட்டும் வெளியில எல்லா ஷட்டரும் மூட்டிக்கிறாங்க. வெளியில உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சுக்கிறாங்க. அந்த குடும்பத்தை வந்து உடனே உள்ள ஒரு பொருள் இல்லை, பெரிய ஒரு மளிகை ஸ்டோர், பெரிய மளிகை ஸ்டோர். அதன் பிறகு ஒரே மாசத்துல அதை புதுப்பிச்சு மறுபடியும் கடையை உருவாக்கிட்டாங்க. என்னது, இந்த சங்கத்துல எல்லாரும் ஒன்னா கூடினாங்க. எல்லாரும் ஒன்னா கூடினாங்க. அவருடைய கடையில் இருந்த மதிப்பை காட்டிலும் 2 மடங்கான பொருட்களை உள்ளே வைத்து எல்லாம் அந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சு ஒழுங்கு பண்ணி 1 மாசத்துக்குள்ள கடை வச்சு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? அந்த எது ஒரு நபர். அதே வீதியில ஒரு 2-3 மாதங்கள் கழித்து இப்படியான ஒரு சம்பவம் நடக்குது. அவர் வந்து இந்த பீரோ, கட்டில் இதெல்லாம் வந்து தவணை முறையில் கொடுத்து செயல்படுறவர். ஆனா அதற்கு பிறகு அவர் வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடிக்கு அழிந்து போற சூழல். யாரும் அவருக்கு உதவி பண்ணல. அவர் ஊருக்காரர். என்னது, அதே ஊர்ல பிறந்து அதே ஊர்ல வளர்ந்து எல்லா மக்களும் அங்க இருக்காங்க. ரத்த கலப்பு மக்கள் இருக்காங்க, சொந்தங்கள் இருக்குது. இவங்களுக்கு பேர் என்னது? சிறுபான்மை என்று சொல்லி இருக்கிறதான நம்ம மக்களை
நம்மளும் பண்றதில்லை, உதவி செய்யறதில்லை. ஆனால் வெளியிலிருந்து வந்த அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? அந்த ஒற்றுமை இருக்குது. ஒரு மாசத்துல கடையை புதுப்பிச்சு கொடுத்தாங்க. ஆனா அதே மாதிரி எழுதிச்சு இந்த கடை. ஆனா அவங்க என்ன பண்ணல, கடைசி வரை கடையும் வைக்கல, வாங்கின கடத்தை கூட திருப்பி கொடுக்காதபடிக்கு ஏற்பட்ட சூழல். அதனால நாமே அதுக்கு தடையா இருக்கிறோம். சொன்னார்ல 2% என்னது? கிறிஸ்துவங்க சிறுபான்மை 2%. எப்படி 2% இல்லை? வீட்டில் ஒரு பேரு, அங்க ஒரு பேர் வைக்கிறது ஒரு பகுதி. ரெண்டாவது, ஆலயத்துக்கு வர்றதே கிடையாது. பண்டிகையோட பண்டிகை கிறிஸ்துவ கோயிலுக்கு வர்றது, பண்டிகையோட பண்டிகை. அவருடைய பிறப்பு, அதுக்கு பிறகு உயிர் தேய்தல், அதுக்கு பிறகு 1ஆம் தேதி ஆமா புது வருடம். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி கிறிஸ்துவை பிரதிபலித்து அடையாள சின்னங்களாய் வாழ முடியும்? முடியாது. ஆகையால சிறுபான்மை தான் இருக்க முடியும். காரணம் என்ன? ஒண்ணு, கடவுள் பயமும் இல்லை. ரெண்டாவது, மனிதர்களுக்கு உதவி பண்ண வேண்டிய பண்ற ஒரு எண்ணமும் இல்லை. கூட பிறந்தவனுக்கும் பண்றது இல்லை, அது ஊர்ல இருக்கிற மக்களுக்கும் பண்றது இல்லை, ரத்த கலப்புக்கும் பண்றது இல்லை, தெரிஞ்சவங்களுக்கும் பண்றது இல்லை. அப்படி பண்ணா கூட என்ன செய்வாங்க? வட்டியோட கொடுப்பாங்க. வட்டி கொடுத்தா வட்டி வாங்குவாங்க. எல்லாரும் 10% தர, நீ தெரிஞ்சதுனால 5% தர வட்டி. என்னவா? எல்லாரும் எவ்வளவு தர? 10 கொடுக்குறேன், நீ தெரிஞ்சதுனால என்ன பண்ற? உனக்கு 5% தர, இல்ல 3% தர. ஆனா நாமும் பைபிளை கையில் தூக்குறோம், நாம பிரசவம் பண்றோம், நாம கோயிலுக்கு வர்றோம், ஏசாமியை குறிச்சு பாடுறோம், எனக்கும் ஆசீர்வாதம் வேணும்னு ஜெபம் பண்றோம். அப்போ இந்த சிறுபான்மை என்பது நம்ம விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்தில் யார் மாறணும்? நான் மாறணும். என்னது? நான் மாறணும். நாம் இல்லை, நான். அப்படி மாறினா மட்டும்தான் உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான நன்மை பார்க்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கும் கூட தலைப்புக்கு அடுத்தபடி உலக அகதிகள் என்று சொல்லப்படும். அதுக்கு அடுத்துதான் தலைப்பு. நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. உலக அகதிகள். இந்த அகதிகள் அப்படின்னு சொன்னா யாருங்க? ஆரம்ப காலத்துல சிலோன் இருந்து அகதிகளாய் வந்து தமிழ்நாட்டில் குடிபுகுந்தவங்க. அவங்களுக்குன்னே ஒரு தனி இடம்லாம் இருக்கும். இப்பவும் இருந்து செங்கல்பட்டுல, காஞ்சிபுரம், இது போன்ற பகுதிகளில் இன்னமும் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு தனி இடமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அந்த பேரை வச்சிருப்பாங்க. என்னது? அகதிகள் தங்கும் பகுதி. அவங்க சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு அவங்க வந்து நிமித்தமாய் அவர்களுக்கு அகதிகள் என்ற பெயர் சூட்டப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க? அழைக்கப்பட்ட சூழல். அது மாத்திரமல்ல, அருகாமல் இருக்கிற கும்மிடிப்பூண்டி அந்த பகுதியிலும் கூட அகதிகள் அவங்களுக்கு முகாம் கட்டி வச்சிருக்காங்க. அவங்க தங்குவாங்க அந்த முகாம்ல. யார் தங்குறது? இந்த அகதிகள் தங்குவாங்க. அது மாத்திரமல்ல, 1951ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் நாள் அகதிகள் நாள் நினைவு கூறப்படுகிறது. என்னவா? அகதிகள் நாள் என்று நினைவு கூறப்படுது. ஒவ்வொரு ஜூன் 20ஆம் தேதி. அது ஆரம்பிக்கப்பட்டது 1951ஆம் ஆண்டு. 51ல எத்தனை பேர் பிறந்திருக்கணும் தெரியல. அப்பவே அகதிகள் கொண்டாடப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, 2020
எடுக்கப்பட்ட கணக்கின்படி 8,30,00,000 மக்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலே அகதிகளாய் வசித்து வருகிறார்கள். அதில் 11,00,000 மக்கள் 2020ஆம் ஆண்டில் மட்டும் இந்த நிலைக்கு ஆளானவர்கள் என்று புள்ளி விவரம் கொடுத்ததான மற்றொரு உண்மை. அதான் சொன்னல, சென்னையில் உள்ள கும்மிடிப்பூண்டி, புழல் உள்ளிட்ட இடங்களிலும் கூட அகதிகள் முகாம் வைத்து அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்கள். அங்கே 1500 குடும்பங்கள் வரை தங்கியுள்ளார்கள் என்று சொல்லப்படும். ஆகையால இந்த உலக அகதிகள் தினம் நாட்டை விட்டு வந்து குடிபுகுந்ததான மக்கள். வாசித்ததானே பகுதிகள் அடுத்தபடி லூக்கான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27 வாசிகளே. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்துமா இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பணத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கொண்டு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். வேறிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அகதிகளாய் வந்தவர்களிடத்துல எப்படி அன்பு கூறுறோமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க மற்றொரு உண்மை. இடம் ஒதுக்கி இருக்கிறோம், நல்லது. அவங்களுக்கென்று ரேஷன் எல்லாம் கவர்மெண்ட் தருவது நல்லது. ஆனால் அவர்களை நம்முடைய மக்களின் மக்களாய் பார்ப்பதில்லை. எங்கிருந்தோ வந்தவங்க, அகதிகளாய் வந்தவங்க, ஊரை விட்டு நாட்டை விட்டு வந்தவங்க, அப்படிதான் பார்த்து உதவி பண்ணிக்கிறோம் தவிர, ஆனா எப்படி உதவி பண்ணல? எப்படி உதவி பண்ணல? எப்படி உதவி பண்ணல? உன்னை போல் நேசி என்ற வார்த்தைப்படி அவளுக்கு உதவி பண்ணல. உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை. இன்றைய தினத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருப்பதான மற்றொரு உண்மைகளை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முதல் தலைப்பு, ஏழைகளின் நீதியை உடைக்காதே. என்னவா? ஏழைகளின் நீதியை நீ துன்பப்படுத்துற இயேசு நான். ஏழைக்கு நீ அநியாயம் செய்யறன்னு சொன்னா என்னை நீ துன்பப்படுத்துற மாதிரி அப்படின்னு கடவுள் சொல்றார். யாரை துன்பப்படுத்துற மாதிரியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் துன்பப்படுத்துகிறேன் என்று சொல்லி கொள்ளலாம். அதான் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்ட காரியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. இங்கே சொல்லப்பட்ட ஒரு உண்மை. உன் யாரா? யாரு? உன் சகோதரன். உன் சகோதரன் அவருடைய உதவி செய்யலன்னு சொன்னா யாரை துன்பப்படுத்துற மாதிரியா? யாரை துன்பப்படுத்துற மாதிரியா? இயேசுவையே துன்பப்படுத்துற மாதிரி. இயேசு சொல்றாரு, நான் காவல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் வேதஸ்தரா இருந்தேன், என்னை ஹாஸ்பிட்டல்ல என்னை பார்க்க வந்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. உடனே அவங்கள மக்களை சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க எப்போ உங்களை பார்த்தோம், நாங்க எப்போ உதவி பண்ணோம், நாங்க எப்போ காவல் உங்களை பார்த்தோம், நீங்க ஹாஸ்பிட்டல் எப்ப இருந்தீங்க, நாங்க எப்போ ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்தோம். அவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தார் என்று ஆண்டவர் மிக அழகா தெளிவா புரியும்படியாய் சொல்லுகிறார். ஏழைகளின் நீதியை உடைக்காது. ஏழைகளின் நீதி இதெல்லாம் என்ன, கடவுள் நம்மை ஆசீர்வாதமா வைத்திருக்காரு. நம்முடைய குடும்பத்தின் மக்கள்
சகோதரனோ அல்ல சகோதரியோ அந்த நிலையில இல்லாம இருந்தா நாம என்ன பண்ணுமா? அவங்களுக்கு நாம உதவி செய்யணும். நம்மளால உதவி செய்ய முடியல, நானும் அந்த நிலையில இருக்கேன்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறவனாய் காணப்படணும். ஆண்டவரை குடும்பத்தை பொருட்படுத்திக் கொள்ளும், சகோதரை பொருட்படுத்திக் கொள்ளும். அந்த நிலைக்கு நாம் போகும்போது மட்டும்தான் ஆண்டவர் சொன்னதானே காரியங்களிலே நாம் விலகிறோம் என்று சொல்லிக்கிறோம். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நாம் துன்பப்படுத்தவில்லை என்று சொல்லி நாம் ஆண்டவரோடு கூட பேசணும். இரண்டாவது காரியமாய் மாற்றத்திற்கான அன்பு. அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்களேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். மாற்றத்திற்கான சவுலுடைய வாழ்வில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதே அவருடைய பணியாய் இருந்ததான ஒரு உண்மை. அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக வேண்டிய அந்த நாட்டின் தலைவரிடத்துல கடிதம் வாங்கி கொண்டு உரிமையோடு போகிறார். ஐயா அவங்க சொன்னாங்க, நேற்று இந்த பவனி எல்லா இடத்துலையும் நடந்தது. ஆனா என்ன இல்லை, டெல்லியில அது நடக்கூடாதபடிக்கு என்ன பண்ணாங்க? தடை பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, மற்றொரு காரியம் அதுதான வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை என்று அரசு விடுமுறை விடக்கூடாது. பீகார்ல சொல்லப்பட்ட காரியங்கள் அது எங்கேயோ அப்படி நினைக்கூடாது. இங்க வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அது வரக்கூடாதபடிக்கு இருக்கணும்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்? செபிக்கிறவனாய் மாறணும். அப்படி செபிக்கலன்னு சொன்னா அந்த நிலை நமக்கு வருவதற்கு ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை. ரொம்ப அழகா சொல்றார். 2ஆம் வசனம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 9:2. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இந்த சவுல் நிருபத்தை கேட்டு வாங்கினான். அடுத்தது 5ஆம் வாசிங்களாமே. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். மறுபடி வாசிங்களேன். அதற்கு அவர், ஆண்டவரே என்ன கூப்பிடுறோம்? ஆண்டவரே. அவரு யாருன்னு தெரியாது, இயேசுன்னு தெரியாது. அவர் துன்பப்படுத்துகிறவர் என்று யாருன்னு தெரியும்? இயேசுடைய மக்களை தான் துன்பப்படுத்துகிற யாரும் தெரியும்? சவுலுக்கு தெரியும். ஆனா இவர் அவர்கிட்ட உறவாடும் பொழுது இந்த சவுல் பேசுறான். எப்படி பேசுறான்? வாசிக்கல. ஆண்டவரே நீர் யார்? என்னது? ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆமென், ஆமென். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. மாற்றத்திற்கான அன்பு வெளிப்பட வேண்டிய இடத்துல யார் இருக்கிறது? சவுல் இருக்கார். நாமும் கூட அப்படியான சூழலில் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மையும் கூட
மாற வேண்டும், மன்னிப்பை சொந்தமாக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் வலியுறுத்தி சொல்லப்படுகிற ஒன்று. அப்போஸ்தலர் 9:21 வாசிக்கலாமே. சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரை கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். மறுபடியும் வாசிங்கவா. சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரை கிறிஸ்து என்று கிறிஸ்தாங்கப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அது கீழே வாசிங்க. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். யாரை கொலை செய்யும்படி? யாரை? சவுலை கொலை பண்ணும்படி ஆலோசனை பண்றார். அதற்கு பிறகுதான் தேவன் அவரை மனமாற செய்கிறார், ஞானஸ்தானத்திற்குள் அழைத்து வருகிறார். சவுல் என்ற பெயரை மாற்றி பவுலாக மாற்றி நீ போய் என்ன பண்ண, ஊழியம் செய்ய என்று சொல்லி அனுப்புகிற சூழல். அதற்கு பிறகு சவுலாகிய பவுல் கடந்து வந்து மனமாற்றம் அடைந்து இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு செய்ததான உண்மைகள். அநேக புத்தகங்களை எழுதினார் என்று பார்க்கிறோம். கமாலியன் பாதத்திலே போய் சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவருக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் சகித்தார் என்று பார்க்கிறோம். யாருக்காய்? ஆண்டவராகிய இயேசுவுக்காய் சகித்து இந்த ஊழியத்திற்கு வந்து 20 ஆண்டு காலங்கள் அவர் ஊழியம் செஞ்சார். எத்தனை ஆண்டு காலங்கள்? 20 ஆண்டு ஊழியம் பண்ணாரு. 19 திருச்சபைகளை உருவாக்குனாரா. அதற்கு பிறகு அவர் சிரசேதம் செய்யப்பட்டார் என்று பார்க்கிறோம். 20 ஆண்டுகள் ஊழியம் செய்து 19 திருச்சபைகளை உருவாக்கி அதற்கு பிறகு அவர் சிரசேதம் செய்யப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனமாற்றத்திற்கு பிறகு நடந்த சம்பவம். நாம் எப்படி அவருடைய மகனாய் மகளாய் வாழ ஆயத்தமா இருக்கிறோம்? எப்படி அவருடைய சிலுவையை சுமக்க ஆயத்தமா இருக்கிறோம்? கடைசி 6வது நாள் மெசேஜில் கூட நாம் கேட்டிருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார். சீரிய உடனாகிய சீமோன் அந்த வழியாய் வருகிறான். அவனை அழைத்து சிலுவையை சுமக்கும்படி பலவந்தப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு விரும்பி சிலுவையை தூக்கல, இயேசுவும் பலவந்தப்படுத்தப்பட்டார். சிறுநீரகமாகிய சீமோன் மாத்திரமல்ல, இயேசு சுமக்க வேண்டிய சிலுவை அல்ல. அடுத்தபடி பார்க்கலாம். உனக்காய் எனக்காய் அவர் சுமந்தார், நம்மை பரலோகம் கொண்டு போக சுமந்தார் என்று சொல்லி. ஆனால் ஆரம்பத்தில் அவரும் கூட பலவந்தம் பண்ணப்பட்டார். யாரை விடுதலை பண்ணோம்? யாரை விடுதலை பண்ணோம்? பரபாச விடுதலை பண்ணோம். இயேசுவையோ சிலுவையில் அறையும். ராம் முழுவதும் விசாரணை. ஏறக்குறைய 39 அடிகள் அடிக்கப்பட்டது. 40 அடிகள் அடிச்சா அவங்க செத்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த வச்சிருக்கிற சவுக்குல அத்தனை குண்டுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அதை அடிச்சு இழுத்தா சதையோட பிச்சுக்கு தான் வழி வரும். இப்படி அவரை அடிக்க ஒப்பு கொடுக்கிறார். அதற்கு பிறகு வெள்ளச்சு போய் இருக்கும் பொழுதுதான் சிலுவையை சுமக்கும்படியாய், பாரமான சிலுவையை சுமக்கும்படியாய் அவரையும்
பலவந்தப்படுத்தி சிலுவையை ஏற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால இந்த அவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு யாருக்கு யாருக்கு? சிலுவையை சுமந்த அறிமத்தவர்களாகிய சீமோனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அதுல சொல்லப்பட்டிருக்கும் ரூபு அலெக்சாந்தராவும் சொல்லி 2 பிள்ளைங்க அவனுக்கு. 2 பேரும் அதற்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு ரூப் என்றவர் 9 வருடம் போப்பா இருந்தார். இந்த அலெக்சாந்தரா என்றவர் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாய் அவர் தோலை உரிச்சு கொண்டாங்க. என்னது? தோல் உரிக்கிறது என்பது அது லேசான காரியம் அல்ல. இந்த தீயில பட்டவங்களை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. காலையில கூட தூக்கிட்டு போவாங்க, போய் ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம். இது கொடுமையா இருக்கும். மேல் தோல் உரிக்கிறது. ஆப்பிரிக்கா தேசத்துல 9 வருடம் அவர் போப்பா இருந்தார். ரோமரின் புஸ்தகம் 16 அதிகாரம் 13 வசனத்துல அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். மனமாற்றத்திற்கான அன்பு. அதில் அடுத்தபடி அனைவரும் சமமே. அனைவரும் சமம். மத்திய புஸ்தகம் 2 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை பணிந்து கொள்ள வந்தோம். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ நடக்கிற சம்பவம் என்ன? அவர் பிறந்திருக்கிறார், பார்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் வருகிறது. அந்த நாட்டில் உள்ள தலைவராக இருக்கிறதானே தலைவர் சொல்றாரு. என்னன்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு திருப்பி வந்து பண்ணுங்க, என்கிட்ட சொல்லிட்டு போங்க. காரணம் என்ன? நடக்கிற சம்பவம் என்ன? 2 வயதுக்குட்பட்டவர்கள் எல்லாம் கொல்லும்படியாய் கடலை கொடுக்கிற சூழல். எல்லாரும் சமம். ஆனால் அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாதபடிக்கு அவர் யாரு பிறக்கிறவர்? அவர் ராஜா. கிடைக்கிற நட்சத்திரத்தை கண்டோம், அவரை பார்க்க வந்தோம். நல்லது. நீங்க பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க. அவங்க வேற வழியா தேவனோடு பேசி அவங்க வேற வழியா போயிட்டாங்க. அதற்கு பிறகு அவருக்கு கோபம் வருது. மக்களை கூப்பிட்டு ஆர்டர் போறாரு. 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணுங்க, கொலை பண்ணுங்க. எல்லாரும் சமந்தானே? நாட்டுல எல்லாரும் சமந்தானே? எல்லாருக்கும் வாழ உரிமை இருக்குல்ல? எல்லாருக்கும் அதிகார காரியங்களை எடுக்க ஆண்டவர் அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காருல்ல? அப்படி இருக்கும்போது மற்றும் வாழக்கூடாதபடிக்கு அழிப்பதின் நோக்கம் என்ன? நீ துன்பப்படுத்துகிற இயேசு தெரியாம செய்கிறதான சூழல். 1 சாமுவேல் புஸ்தகம் 16 அதிகாரம் 18 வசனம் வாசிங்களேன். 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமானாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சம்மட்டன், சௌகரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். இது என்ன சொல்லப்படுது? சாமுவேலிலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட உண்மைகள். அவர் சௌந்தரியம் உள்ளவர்,
அவரோடு யார் இருக்கிறதோ? யார் இருக்கிறது? கர்த்தரோடு இருக்கிறார். ஆனபடினால இந்த பொல்லாங்கன் கைக்கெல்லாம் தப்பி வைக்கப்படுகிற சூழல். லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 2:5. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு போனார். இங்கே போனாங்க. அகதிகளாய் தஞ்சம் போகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்க்கிற யோசுவாவின் புத்தகம் 19:15 வாசிங்களேன். 19:15. யோசுவா 19:15. கர்த்தர் நாவலால் சிம்ரோன், இதாலா, பெத்லகேம் முதலான 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். அவர்களுக்கு அனைவருக்கும் கிடைத்த சுதந்திரம், அனைவரும் சமம் என்ற நிலைகளை அவரிடத்துல உருவாக்கி நடத்தப்பட்ட சூழல்கள், எல்லாரும் சமம். கடைசியாக மத்திய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். கலங்கினார்கள். ஏன்? நீ துன்பப்படுத்துகிற இயேசுநாதர் மறந்து தன்னைத்தான் வருத்தி கொண்டு கலங்குகிற சூழல். நாம் கூட அநேக இடங்களில ஆண்டவரை மறந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் செய்யக்கூடாத காரியங்களை செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ள நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற வார்த்தையை சொந்தமாக்கிக் கொண்டு ஒரு காலம் ஒரு பொழுதும் எவ்விடத்திலும் ஆண்டவரை துன்பப்படுத்தக்கூடாதபடிக்கு அவருடைய பிள்ளைகளாய் வாழும் என்று சொன்னார். உண்மையான ஆசீர்வாதத்தை, உண்மையான சமாதானத்தை, உண்மையான சந்தோஷத்தை நாம் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நாம் பணி செய்கிற இடங்களிலும் பார்க்கிறோம். ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்வோம். அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். அவர் நம்முடைய குடும்பங்களையும் கொடாப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.